அசினை இது பண்றதுக்காக, டேமேஜ் பண்றதுக்காக அவங்க எடுத்த சில முயற்சிகள். அதுக்கு பிறகு விக்ரம் போன்ற நடிகர்களை பயன்படுத்தி கொண்டு அவங்க பெற்ற பட வாய்ப்புகள். அதுக்கு பிறகு விஜயை பயன்படுத்தி கொண்டு அவங்க அடுத்தடுத்து பெற்ற பல பட வாய்ப்புகள். இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் கிசுகிசுகளா அப்பவே கூட மீடியாக்கள்ல வந்துட்டு தான் இருந்தது. அதை எதை பத்தியுமே அவங்க கேர் பண்ணிக்கவும் இல்லை, எதுக்கும் அவங்க ரிப்ளை கொடுக்கவும் இல்லை. ஸோ அதே ஒரு தெனாவட்டு ஆட்டிடியூட் தான் அவங்களுக்கு இப்பவும் இருக்கு. இந்த இடத்துல நான் சொல்லக்கூடிய உதாரணம் அது சரியான கோணத்துல மக்கள் புரிஞ்சுக்கணும். தவறாக புரிஞ்சுக்கிட்டா அது நான் பொறுப்பு கிடையாது. ஜெயலலிதாவுடைய ஆட்டிடியூடு என்னன்ட்டு பத்திரிகையாளர்களுக்கெல்லாம் தெரியும். அவங்க மீடியாக்களுடைய விமர்சனங்களை பொருட்படுத்தவே மாட்டாங்க. வெளிப்படையாகவே சொல்லியிருக்கிறாங்க, என்ன சீஃப் மினிஸ்டர் ஆக்குனது மீடியாக்கள் கிடையாது, மக்கள் தான் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ மீடியாக்களை மதிக்காதவர் அப்படிங்கிற ஒரு முத்திரை ஜெயலலிதா மேல இருந்தது, இப்பவும் இருக்கு. அவங்க காலமான பிறகும் இப்போ அதை சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நான் ஜெயலலிதாவையும் த்ரிஷாவையும் ஒப்பிடுறதுனால ரெண்டு பேரும் சமம் அப்படின்னு நான் சொல்லல. ஜெயலலிதா கிட்ட ஒரு பெரிய ஆளுமை திறன் இருந்தது, நிறைய நாலேஜ், பொலிட்டிக்கல் நாலேஜ் இருந்தது. பல ஃபைல்களையும் அதாவது சில சீஃப் மினிஸ்டர்கள் நாலேஜே இல்லாம தன்னை சுத்தி இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஆபீசர்கள், தனக்கு செக்ரட்டரியா இருக்கக்கூடியவங்க சொல்றதை மட்டுமே கேட்டுக்கிட்டு அப்படியே கையெழுத்து போடக்கூடிய முதலமைச்சர்களும் இருந்திருக்காங்க. ஆனா ஜெயலலிதா அப்படி கிடையாது. எல்லா ஃபைலையும் அவங்களே படிச்சு அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த ஒரு ஃபீல்ட் நாலேஜோட புரிஞ்சுக்கிட்டு செயல்பட்டுக்கிட்டு இருந்தவங்க. ஸோ அவங்களையும் ஜெயலலிதாவையும் நான் அறிவு தாளத்துல ஒப்பிடல, அந்த ஆட்டிடியூட் விஷயத்துல மட்டும் தான் நான் ஒப்பிடுறேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆட்டிடியூட் தான் த்ரிஷாவுக்கும் இருக்குது. ஜெயலலிதா மீடியாவை மதிச்சதே கிடையாது. அவங்களும் சீஃப் மினிஸ்டர் ஆகலையா, நம்மளும் மீடியாவை மதிக்க தேவையில்லை, நம்மளும் விஜயை கைக்குள்ள போட்டுட்டா சீஃப் மினிஸ்டர் ஆயிடலாம் அப்படிங்கிற தெனாவட்டு தான் த்ரிஷாவுக்கும் இருக்கு.